சொல்கிறோமே. அந்த கட்டரை போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா தட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சுருந்தேன். ஓகே, வளரட்டும். இது என்ன? முட்டைக்கோஸ். அது நடுவால் இருக்கிறது பன்னீர் துளசி. வருமானு தெரியல. அப்போ முட்டைக்கோஸ் நான்வெஜ்ஜா? முட்டையும் கோஸும் சேர்ந்து இருக்கு. ஆமாம் ஆமாம். இது சக்கரவர்த்தி கீரை. இது ஒரு மிக்ஸ் துளசி. என்ன துளசி? விக்ஸ் துளசி. விக்ஸா? விக்ஸ் வந்து ட்ரேட்மார்க்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கனக சண்பகம். சரி, இங்கே தான் இதுதான் மீன் அமிலத்தோட மகிமை பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இது போட்டிருந்துருப்பேன். ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கும். அப்புறம் போன ஈல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தையாக இருந்தது. அது எதுவுமே சாப்பிடவே முடியாத மாதிரி. இது பாருங்களேன் சைஸு. ஆனால் நம்ம ரெகுலராகவும் முட்டை அமிலம் அடிக்கிறது இல்லை. முட்டை அமிலம் இல்லை, மீன் அமிலம். சாரி, மீன் அமிலம் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்னா, நம்மளுக்கு சைனா கோவான்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை நிறைய பேர் ஸ்ட்ராபெரி கோவான்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டு ஒரு அட்டகாசமாக ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா சைனா கோவா. சைனா கோவா. என்னங்க இது நல்லா இருக்குதா? புளிப்பு இனிப்பு சூப்பராக இருக்குது. ஓகே.